மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பொது தமிழில் சொல்லும் பொருளும் அதுதான் பார்க்குறோம். பாருங்க, அதில் இரட்டொரு மொழிதலில் உள்ள சொற்களை பாருங்க. துய்ப்பது, துய்ப்பதுன்னா கற்பது, இதன் துய்ப்பதுன்னா தருதலையும் குறிக்கும். மேவலால், பொருந்துதலால், பெறுதலால் அப்படின்றாங்க. பொருந்துதலால், பெறுதலால் அப்படின்றாங்க. காற்றேவா, அதில் மயலுறுத்து, மயலுறுத்துனும் மயங்க வைக்கிறது, மயங்கச் செய். பிராணரசம், பிராணரசம் உயிர் வலி, உயிர் காற்று அப்படின்னு அர்த்தம். லயத்துடன், லயமா கொடுக்கறது, சீராக அப்படின்னு அர்த்தம். முல்லைப்பாட்டில் பாருங்க, நனந்தலை உலகம், நனந்தலை என்றால் அகன்ற அப்படின்னு அர்த்தம், அகன்ற உலகம். நேமி, நேமி என்றால் சக்கரம். கோடு, மலையை குறிக்கும். கொடுஞ்செலவு, விரைவாக செல்லுதல், கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். அடுத்து நறுவி, நறுவி நறுமணமுடைய மலர்கள். வீணா அந்த மலருடைய 7 பருவத்தில் வரும். மலர், அலர், வீ, செம்மல் அப்படின்னு வரும். அதுல வீணா மலரை குறிக்கும். நறுவீன நறுமணமுடைய மலர்கள். தூவி, தூவி அப்படின்னு அர்த்தம். தூவினா தூவின்னு அர்த்தம். விரிச்சி, விரிச்சினா நற்சொல் கேட்டல். ஓகே, விரிச்சினா விரிச்சு கேட்டல் அப்படிம்பாங்க, அது நற்சொல். சுவல், சுவல்னா தோல். ஓகே, அடுத்தது காசி காண்டம். அந்த படத்துல அருகுற, அருகுறனா அருகில். முகமன், ஒருவரை நலம் வினவி கோரும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன். மலைபடு கடாம பாருங்க. அசையி, அசையின இலைப்பாரி. கடும்பு, கடும்புனா சுற்றம். கடும்பு, கடும்புனா சுற்றம். ஆரி, ஆரினா அருமை. வைரியம், வைரியம்னா கூத்தர். இரடி, இரடினா திணை. திணை என்பது ஒரு சிறுதானியத்தை குறிக்கும். அல்கி, அல்கினா தங்குதல், தங்கி, அல்கி. நரலும், நரலும்னா ஒலிக்கும். படுகர், படுகர்னா பள்ளம், பள்ளம் படுகுழி அப்படிம்பாங்க பாருங்க, அது படுகர்னா பள்ளத்தை குறிக்கும். வேலை, வேலைனா வெந்தது. வேவை, வேவை, வேகவை அப்படிங்கிறாங்கல்ல, அது வேகவையை தான் வேவைன்னு கொடுக்குறாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வேவை, வேவைனா வெந்தது. பொம்மல், பொம்மல்னா சோறு. அன்னம்னாலும் சோற்றை குறிக்கும். அடுத்தது பாருங்க, கோவலபுரத்து மக்கள் படத்துல இருக்கக்கூடியது. பாய்ச்சல், பாய்ச்சல்னா பாத்தின்னு அர்த்தம். பதனம், பதனமா இருங்கிறது, கவனமாக. நீத்துப்பாகம், மேலுள் கஞ்சி. கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல். மகுளி, மகுளினா சோற்று கஞ்சி. நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சி, மகுளினா சோற்று கஞ்சி. வரத்துக்காரன், வரத்துக்காரன் புதுசா வந்தவன் அப்படின்னு அர்த்தம். சடைத்து புளித்து, சலிப்பு. அழுக்கம், அழுக்கம்னா அழுத்தம் கொடுக்கறது, அணுக்கம்னு சொல்லலாம். தொலைவட்டையில், தொலைவட்டைனா தொலைவில். பெருமாள் திருமொழியில உள்ளது பாருங்க. சுடினும், தீயால் சுடுவதும்பாங்களா, அதுல சுட்டாலும் அர்த்தம். மாளாத, மாளாதனா தீராத. மாயம், மாயம்னா விளையாட்டு. அடுத்து பரிபாடல், பரிபாடல விசும்பு, விசும்புனா வானம். ஊழி, ஊழினா யுகத்தை குறிக்கும். ஊழ், ஊழ்னா முறை. தன் பெயல், தன் பெயல் தன்மையான, குளிர்ந்த. பெயல்னா மழை, குளிர்ந்த மழை. ஆர்தருவு, ஆர்தருவு வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறதுன்னு அர்த்தம், மூழ்கி கிடந்த. பீடு, பீடுன்னு சிறப்பு. ஈண்டி, செறிந்து திரண்டு. ஈண்டினா செறிந்து திரண்டு. திருவிளையாட புராணத்துல தார், தார் என்பது மாலை. முடி, முடின தலையை குறிக்கும். முனிவு, முனிவு சினம். ஏன்னா முடி எங்க இருக்குன்னா தலையில இருக்கா, நம்ம முடினா தலைன்னு அர்த்தம். அகத்து உவகை, உவகைனா மகிழ்ச்சி அடைதல். அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி, உள்ள மகிழ்ச்சின்னு அர்த்தம். தமர், உறவினர். நீபவனம், கடம்பவனம். நீபவனம்னா கடம்பவனம். மீனவன், பாண்டிய மன்னன். கவரி, கவரினா சாமரை, கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாக அரசு சின்னம். கவரினா சாமரை, ஓகேவா, கவரினா சாமரை, சாமரை விசர்தம்பாங்க. கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாக அரசு சின்னம், மன்னனுக்கு விசிறது. நுவன்ற, சொல்லிய. என்னா, என்னன்னா செய்சொல். என்ன என்பது செய்சொல். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பாடத்துல பண்டி, பண்டி என்பது வயிறு. அசும்பிய, அசும்பிய ஒளி வீசுகிற. முச்சி, தலையுச்சி கொண்டை. சிலம்பு, கிண்கிணி என்பது காலில் அணியக்கூடிய பொருட்கள். அரைஞான், இடையில் அணிவது, அரைநான். சுட்டினா நெற்றியில் அணிவது. குண்டலம், குழைனா காதில் அணிவது. சூழி, தலையில் அணிவது. அது பாருங்க, சிலப்பதிகாரம் உள்ளது. சுண்ணம், நறுமண பொடி. காருகர், நெய்பவர், சாலியர். தூசுன பட்டு, துகிர்னா பவளம். வெறுக்கை, வெறுக்கைனா செல்வம். நொடை, நொடைனா விலை.
பாசவர் வெற்றிலை விற்போர், பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்பவர், எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் ஓவியர். பன்னீட்டாளர் சிற்பி. கிழி துணி, கிழினா துணி அர்த்தம், துணியை கிழிக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். தேம்பாவணியில உள்ளது சேக்கை, சேக்கைனா படுக்கை சேர்ந்து படுத்துருக்காங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சேக்கை படுக்கை. யாக்கை, யாக்கைனா உடல். பிணித்து, பிணித்துனா கட்டி. வாய்ந்த, வாய்ந்தனா பயனுள்ள. இளங்கூழ், இளங்கூழ்னா இளம்பயிர். தயங்கி அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன். கொம்பு, கொம்பு என்பது கிளையை குறிக்கும். புழை, புழைனா துளை. கான், கான் என்பது காடு. தேம்ப, தேம்புறாங்க அப்படின்னா வாடுதல் அர்த்தம். அப்ப தேம்பன்னா வாட. அசும்பு, அசும்புனா நிலம். விசும்புனா வானம், அசும்புனா நிலம். உய்முறை வாழும் வழி. ஓர்ந்து, ஓர்ந்துனா நினைத்து. கடிந்து, கடிந்துனா கடிஞ்சு பேசுறாங்க அப்ப விலகுறாங்கன்னு அர்த்தம். விலக்கி. உவமணி மணமலர். படலை, படலை என்பது மாலையை குறிக்கும். துணர், துணர்னா மலர்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.